தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரான எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வெற்றி காண்பதில் திராவிட மாடல் அரசு உறுதியாக இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. 7வது முறையும் திமுகவே ஆட்சி அமைக்கும் என்பதை உங்கள் மீதான நம்பிக்கையுடன் உரக்கச் சொல்வேன். முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை. டங்ஸ்டன் சுரங்கத்தை மக்களின் ஆதரவுடன் ரத்து செய்த பெருமையுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் ஆய்வு பணியை மேற்கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது. பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தை உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தொடங்கி வைத்தார். கோவாவில் ஏற்கனவே பொது சிவில் சட்டம் அமலில் உள்ளது. ICC வழங்கும் 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனைக்கான விருதை இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா வென்றார். வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு இறுதி செய்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உப கோவிலான பெரிய நாயகி அம்மன் கோவில் புதிய தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சியை அமைச்சர்கள் சேகர் பாபு, சக்கரபாணி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூசம் மற்றும் அதற்கு அடுத்த 2 நாட்களுக்கு சிறப்பு கட்டணம் ரத்து செய்யப்பட்டு இலவச சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்கம் ரத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதற்கு அண்ணாமலையும் பேராசிரியர் ஸ்ரீனிவாசனும் தான் காரணம். இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் மேலூர் மக்களை முட்டாளாக்கியுள்ளார். எல் முருகன் குற்றச்சாட்டு. ஜோகோ நிறுவனத்தின் CEO பதவியில் இருந்து விலகுவதாக ஸ்ரீதர் வேம்பு அறிவித்துள்ளார். ஜோகோவின் ஆராய்ச்சி பிரிவின் தலைமை விஞ்ஞானியாக பொறுப்பேற்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகை 1635 கோடி ரூபாயை விடுவிக்க கோரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கடிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கின் FIR கசிவு வழக்கில் மாணவிக்கு இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த தொகையை FIR கசிவுக்கு காரணமாக இருந்தவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் தொடர் கைது சம்பவத்தை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறுகிறது. குடியரசு தின விழாவின் சிறந்த அலங்கார ஊர்திகளுக்கான முதல் பரிசு விளையாட்டுத்துறைக்கும், 2வது பரிசு காவல்துறைக்கும், 3வது பரிசு இந்து சமய அறநிலையத்துறைக்கும் தமிழக அரசால் வழங்கப்பட்டன. சென்னை பள்ளிகளுக்கு காலை உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதா? சத்துணவு போல் பள்ளிகளிலேயே காலை உணவை தயாரிப்பதுதான் சரியானது என அன்புமணி தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை திமுக உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறைந்த மின் கட்டண பிரிவுக்கு மாற்ற தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமா? தொழில்துறையினரை ஏமாற்றுவதுதான் அரசின் நோக்கமா? அண்ணாமலை கேள்வி. பாஜகவும் RSSம் இந்திய அரசமைப்பை நம்பவில்லை. ஏழைகளின் உரிமையை பறித்து அடிமையாக்க பாஜகவும் RSSம் விரும்புகிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நான் விஜயின் ரசிகனாக இருந்தாலும் அவரின் தேர்தல் அறிக்கையை பொறுத்துதான் ஆதரிப்பதா என்பது குறித்து முடிவு எடுப்பேன். நடிகர் விஷால் கருத்து. வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். இன்ஸ்டாகிராமில் இருப்பது போன்று ஒரே செயலியில் பல கணக்குகளை பயன்படுத்தும் அம்சத்தை விரைவில் வாட்ஸ்அப் செயலியிலும் மெட்டா நிறுவனம் கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. தஞ்சாவூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் பாஜகவினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தலைவர் தேர்தல் முடிவு பெற்றுள்ள நிலையில் ஒருமித்த கருத்து அடிப்படையில் திரு சகோதரர் ஜெய் சதீஷ் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்க. அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டுனாரு. எல்லாருக்கும் ஒரு விலை உண்டுனாரு. அவர் சொன்னது சரியா போச்சு. பட்டியல பேர் வராத ஒரு நபர் அறிவிச்சிருக்கீங்க. அவர் எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டாரு. இந்த வேலை சரியா போச்சு. பேர்
ஐசிசி வழங்கும் 2024ஆம் ஆண்டின் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை இந்திய முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா பெற்றார். மக்கள் விரோத நடவடிக்கையால் 2026 தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பது அவர்களின் பகல் கனவு. எல். முருகன் விமர்சனம். இந்திய பங்குச்சந்தைகளில் ஏற்பட்ட கடும் சரிவு காரணமாக முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. ஸ்டார்பக்ஸ் நிறுவன CEO பிரெயின் நிக்கோலுக்கு 4 மாத சம்பளமாக 829 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் 20 CEO பட்டியலில் பிரெயின் நிக்கோல் இடம் பிடித்தார். சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க கருங்குழி பூஞ்சேரி இடையே 32 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை அமைக்க மத்திய அரசு திட்டம். காது கேளாதோருக்கு நடத்தப்படும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிருத்திவி சாம்பியன் பட்டம் வென்றார். திருப்பூரில் காதலிக்க மறுத்த பெண்ணின் கழுத்தை அறுத்து பெண்ணின் வீட்டில் தூக்கிட்டு இளைஞர் தற்கொலை. சீமானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தந்தை பெரியாரை சிறுமைப்படுத்தினால் தமிழக அரசியலில் இருந்து விரைவில் தனிமைப்படுத்தப்படுவார்கள். ஜெயக்குமார் காட்டம். சனாதனம் தொடர்பான பேச்சுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான 3 ரிட் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி. சார்ஜாவில் இருந்து திருச்சிக்கு கடத்தி வந்த 7.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50,000 சிகரெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை. முடா ஊழல் புகார் விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதி தரப்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் இடி விசாரணைக்கு தடை விதித்துள்ளது. சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன் உள்ளிட்டோர் நடிக்கும் சிவகார்த்திகேயனின் SK25 திரைப்படத்தின் அப்டேட் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மதுரையிலிருந்து இலங்கை செல்லும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இயந்திர கோளாறு காரணமாக புறப்பட்ட தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் அவதி. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமைகளால் தமிழகம் தலை குனிந்து காணப்படுகிறது. 2026இல் திமுக ஆட்சி அமைக்கும் என்ற ஸ்டாலினின் கனவு பலிக்காது என ஜெயக்குமார் காட்டம். விஜய் ஒன்றும் எங்களுக்கு எதிரி கிடையாது. எம்ஜிஆர் தவிர்க்க முடியாத சக்தி. விஜயின் ஜனநாயகம் படம் போஸ்டர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. வேங்கை வயல் விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்தது பாஜக தான். இந்த வழக்கை அப்போதே CBIக்கு மாற்ற கோரினோம். எல். முருகன் பேச்சு. மகா கும்பமேளாவை முன்னிட்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய பின் ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. உடன் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் சாதுக்களும் பங்கேற்றனர். வயநாடு பகுதியில் இன்று அதிகாலை சடலமாக கண்டெடுக்கப்பட்ட புலி மற்றொரு புலியுடன் உடனான சண்டையில் கழுத்தில் ஏற்பட்ட காயத்தால் உயிரிழந்ததாக உடற்கூராய்வு அறிக்கையில் தகவல். ஹரியானாவில் February 3ஆம் தேதி முதல் தனியார் மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் சேவை நிறுத்தப்படுகிறது. 600 தனியார் மருத்துவமனைகள் 400 கோடி ரூபாய் திருப்பி கட்டாமல் உள்ளதால் திட்டம் நிறுத்தப்படுகிறது. முதல்வர் மருந்தகம் அமைக்க விருப்பமுள்ள B.Pharm D.Pharm சான்று பெற்றவர்கள் இணையதளம் மூலம் February 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். புலம்பெயர்ந்தோர் விமானத்தை திருப்பி அனுப்பியதால் கொலம்பியாவின் பொருட்களுக்கு 25% அவசர வரி விதிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. மதுரை, ராமநாதபுரம், விழுப்புரம் உட்பட 14 மாவட்டங்களுக்கு பாஜகவின் புதிய தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னையில் மட்டும் 7 மாவட்ட தலைவர்கள் தேர்வு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடந்த ஆளுநரின் விருந்தை நிதிஷ்குமார் புறக்கணித்ததால் பீகார் அரசியலில் மீண்டும் பரபரப்பு. திண்டிவனம் அருகே ஒலக்கூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலின் திடீர் ஆய்வு. கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு 2ஆம் இடம் பிடித்து சாதனை. பிக் பேஷ் லீக் சாம்பியன் பட்டத்தை முதல் முறையாக தட்டிச் சென்றது நாதன் எலிஸ் தலைமையிலான ஹோபார்ட் ஹரிகேன் அணி. இந்த நாதன் எலிஸ் IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாட உள்ளார். இந்தியாவில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் இடையூறுகளை அகற்ற கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. பிரதமர் மோடி. காலை உணவு திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை சென்னை மாநகராட்சி திரும்ப பெற வேண்டும். TTV தினகரன் அழுத்தம்.